ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கணக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் டைமில் மொத்தமாக படிக்கிறதோட இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எக்ஸாம் டைமில் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு ரிவிஷன் போடலாம். ஸோ இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம டிஎன்பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ நம்ம என்ன ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா எக்கோ அடிக்குது இல்லையா, அதுதான் முணுமுணுக்கும் அரங்கம். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ், அது ஹைதராபாத் பக்கத்துல இருக்கு. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார்? சரியான விடை அவுரங்கசீப். ஆப்ஷன் பி சரியான விடை அவுரங்கசீப். அவுரங்கசீப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இருக்கார் இல்லையா, ஷாஜகானுடைய 3வது மகன் தான் அவுரங்கசீப். இவர் 6வது மிகப்பெரிய பேரரசை நிறுவியிருக்காரு, கடைசி அரசராகவும் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலம் 1658 இருந்து 1707 வரை. மொத்த ஆண்டுகள் 49 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராசாரியார் பற்றி பல்லவர்களது டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது? சரியான விடை குடுமியான் மலை. ஆப்ஷன் குடுமியான் மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு குடுமியான் மலை. களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி? ஆப்ஷன் ஏ சரியான விடை வஜ்ரநந்தி. ஆப்ஷன் ஏ. உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள்? இந்தியா மற்றும் வங்காளதேசம். ஆப்ஷன் ஏ சரியான விடை இந்தியா மற்றும் வங்காளதேசம். குறுங்கோள்கள் இவைகளுக்கிடையே அமைந்துள்ளது? குறுங்கோள்கள் சின்ன சின்ன கோள்கள் இருக்குல்ல, இவற்றுக்கிடையே அதிகமா இருக்கு. எவற்றுக்கிடையே? சரியான விடை பார்ப்போமா? சரியான விடை செவ்வாய்க்கும் வேழனுக்கும் இடையே அதிக குறுங்கோள்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1968. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. ஆப்ஷன் பி சரியான விடை. FERA என்பது டேஸ் பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம்? FERA அந்த ஆக்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973 கொண்டு வந்திருக்காங்க. அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம் 1973 கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். ஃபிரா அதாவது FERA என்பது அயல் நாட்டு பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சரியான விடை அயல் நாட்டு. இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1951 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. மக்கள் தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் நில தோற்றம், காலநிலை. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் டேஸ் ஆவார்? சரியான விடை அமீர் குஸ்ரு. ஆப்ஷன் சி சரியான விடை. சிவாஜி பிறந்தது? சரியான விடை ஷிப்னேர். ஆப்ஷன் சி சரியான விடை. ஷிப்னேர் இந்த பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. மொழி என்பது என்ன? இணைப்பு கருவி. ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம்? செப்டம்பர் 17. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் செப்டம்பர் 17. ஆப்ஷன் சி. இவற்றுள் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசோங்கு என்னுமிடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம்? சரியான விடை சாக்லேட் ஓரா இயற்கை பட்டாம்பூச்சி. அடுத்த பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் யூனியன் பிரதேசம் எது? சரியான விடை லட்சத்தீவுகள். ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் இந்த கவனிச்சு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை கண்டறிதல். இதை பாருங்க, மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளல். அடுத்த ஆப்ஷன் கவனிச்சு பாருங்களேன், அவசர முதலுதவி பெட்டி வைத்திருத்தல். தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். அடுத்த கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது? சரியான விடை சிந்து. ஆப்ஷன் பி. அடுத்த கரோஸ்தி எழுத்து வடிவம் எதில் இருந்து உருவானது? சரியான விடை அராமிக். ஆப்ஷன் டி. அடுத்தது
எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது? விடை 11ஆம் நூற்றாண்டு. கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிக சிறந்த இசைப்பாடகர் பற்றிய தவறான ஒன்று எது? ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, தான்சென், சூர்தாஸ், ராம்தாஸ்ன்னு இந்த 3 பேரும் அக்பரின் இசைப்பாடகர்களாக இருந்தாங்க. தாராசந்த் அவர் மட்டும் இசைப்பாடகர் இல்லை. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஸ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. சரியான விடை HCl மற்றும் HNO3. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆக்சைடு. கரித்தாளில் இருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்துப்பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது? சரியான விடை நாப்தலின். ஆப்ஷன் சி சரியான விடை. கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் SI அலகு எது? சரியான விடை கெல்வின். ஆப்ஷன் பி சரியான விடை. பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று? தமிழ்நாட்டில் இல்லாத ஆறு பார்த்தீங்கன்னா கோதாவரி. அப்போ கோதாவரி எந்த மாநிலத்தில் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. கீழ்கண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது? சரியான விடை ககன்யான். ஆப்ஷன் சி. பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? சரியான விடை 2005. தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர்? சரியான விடை கிரேஸ் பானு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் டேஸ் ஆவார்? பாஞ்சாலங்குறிச்சி இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அது யார் ஆட்சி கீழே இருந்தது அந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18ஆம் நூற்றாண்டுல அந்த கோட்டை யார் காலத்துல இருந்தது, யார் கட்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கோட்டையை அவங்க கைப்பற்ற நினைச்சாங்க. 1899ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. யார் ஏற்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர்மேன். ஆப்ஷன் பி சரியான விடை. வினா தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் டேஸ் ஆவார்? இந்த கேள்விக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வினா முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது? கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? கேள்வி கேட்கறோம், இப்படியே கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 1916 நவம்பர் 20. கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது எந்த பெயர்ல அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆப்ஷன் பி சரியான விடை. இந்த வினாவுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சாகணும். உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது? வேற யாரும் இல்லை, நம்ம மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆப்ஷன் சி சரியான விடை. வினாவை நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது? ஆறுகளின் சரணாலயம். சரியான விடை சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். அதுதான் தமிழ்நாட்டின் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது.